பெண் குழந்தை பிறந்து 30 நாள் தான் ஆச்சு. அதனால என்ன டைரக்டா என்னால ஃபீல்டுக்கு போக முடியல. அவங்க கிட்ட நான் சொல்லி பார்த்தாலும் அவங்க நீங்க களத்துல வந்து எங்களுக்காக நின்று பேசுங்கம்மா, அப்பதான் மணல் திருட்டை தடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால நான் மறுநாள் வேலூர் எஸ்பியை நேரா பார்த்து புகார் கொடுத்துட்டு வந்தேன். புகார் கொடுத்து வந்ததுக்கு அப்புறம் இது அதே நம்பர் தான் இப்ப வச்சிருக்கிறேன் தொலைபேசி எண்ணு. புகார் கொடுத்து வந்தது பிறகு மறுநாள் காலையில எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் கால் வருது. அதுல வந்து போலீஸ் யூனிஃபார்ம்ல ஒரு நபர் எனக்கு தொடர்பு கொள்றாரு. அப்ப தொடர்பு கொள்றப்ப வந்து இந்த மாதிரி புகார் கொடுத்துருக்கீங்க, என்ன சம்பந்தமா என்ன கேக்குறாங்க. நான் அந்த மணல் திருட்டு சம்பந்தமா வேலூர் எஸ்பி கிட்ட புகார் கொடுத்தேன். அந்த புகார் சம்பந்தமான டீட்டெயில வந்து உங்களுக்கு அந்த வீடியோ யார் எங்க மணல திருடுறாங்கன்ற தகவலையும் இல்ல நேர்ல வந்து கூட நாங்க எங்க இயக்கத்தை தம்பிகளை அனுப்பி நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியான்னு கேட்டு வச்சுட்டாரு. மறுபடியும் வாட்ஸ்அப் கால்ல நான் டைரக்ட் கால்ல சொல்றேன். அவர் வாட்ஸ்அப் கால்ல வராரு. யாரு இந்த டிசி அதிவீர பாண்டியன் வந்து என்ன கேக்குறாரு, உங்க பேர் என்னமா? நான் வீரலட்சுமி அப்படின்றேன். இவ்வளவு இளமையா இருக்கிறீங்க, அழகான தோற்றத்துல இருக்கிறீங்க, நீங்க எதுக்கு அரசியலை தேர்ந்தெடுத்தீங்க? நீங்க சினிமா துறையில போயிருக்கலாமே, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா, எத்தனை குழந்தைங்க அப்படின்னு அந்த ஆளு என்கிட்ட கேட்டான். நானே எனக்கு குழந்தை பிறந்து 30 நாள் ஆகுது. சரி, ஏதோ நான் சின்ன யங்கான வயசுல எல்லாரும் என்ன கேட்பாங்க, இந்த வயசுல அரசியல்ல வந்திருக்கேன், என்னம்மா உங்களுக்கு ஈடுபாடுன்னு கேட்பாங்க. அந்த பேச்சுல என்ன பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தகவலை சொன்னேன். அதுக்கு அடுத்தது என்கிட்ட சொல்றான், அந்த அரக்கோணம் பகுதியில எல்லாம் வந்து மணல் திருட்டு அந்த மோசடி கும்பலை பத்தி பெருமையா பேசுறாப்ல. அவங்களெல்லாம் வந்து எங்க காவல்துறைக்கு அவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க, கட்டிங் கொடுக்குறாங்க. நீங்க அமைதியா இருங்க, போராட்டம் எல்லாம் பண்ணாதீங்க. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா எங்களுக்கு கொடுக்குறாங்க, உங்க இயக்கத்துக்கும் நாங்க பணம் கொடுக்க சொல்றேன். அப்படி இல்லைன்னா என்னோட கேம்ப் ஹவுஸ் வந்து வேலூர்ல இருக்கு, வேலூரோ சம்திங் எங்க அரக்கோணம் சைடு சொல்றான். அங்க நீங்க வாங்க, தனியா வாங்க, எனக்கு குழந்தை இருக்குன்னு சொல்றேன், திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். வாட்ஸ்அப் கால்ல வந்து என் கேம்ப் ஹவுஸ்க்கு நான் தனியா வாங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனிமையில பேசணும் அப்படின்னா. நான் மெட்ராஸ்காரி பொண்ணு. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ட்ரிபிள் கேணி கோஸ் ஹாஸ்பிட்டல் தான் பிறந்தேன். சொந்த பந்தம் எல்லாமே எங்க ட்ரிபிள் கேணி ஐஸ் ஹவுஸ்ல தான் இருக்கிறாங்க. நான் எந்த அளவுக்கு இறங்கி அந்த ஏடிஎஸ்பிய அசிங்கமா கேட்கணுமோ அந்த அளவுக்கு வல்கரா நான் பேசினேன்.